கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ரொம்ப ஆறுதலான வசனமா இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் என்ன செய்யுது, ஒரு புத்துணர்ச்சியை கூட தருது. ஏன்னு சொன்னா என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நேரத்துலயும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. சில நேரத்துல அவங்களுக்கு என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், ஐயோ இவர் ரொம்ப நம்பி இருந்தோமே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்துல என்ன செய்யணும், சோர்ந்து போயிடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கைவிடாத காக்கிற ஒருவர் இருக்காரு. எப்படியாச்சும் செய்வாரு. அது ஆண்டவருடைய கரம். ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் ரொம்ப கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். அப்ப அந்த விவசாயி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வயல்ல நெற்கதிற்காக அதற்கான காரியங்களை என்ன செஞ்சேன்னா செய்து வைத்திருந்தார். அப்போ நெல் பயிரெல்லாம் நல்லா விளையுது. உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் என்ன செய்வாங்க, விடிய காலையில் சென்று வேலைகளை பார்த்துட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக குளித்து விட்டு ஆகாரத்தை எடுத்து சீக்கிரமா தூங்குவாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, காக்காங்க ஈவினிங்ல ரொம்ப தங்குவாங்க. அப்படி தங்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய காக்காங்க ஒரு மாதிரி சவுண்டு. கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அந்த இது பார்த்துருக்கேன். நான் எங்க பாட்டி ஊருக்கு போகும்பொழுது அங்க அந்த ஆலமரம், பெரிய ஆலமரம் இருக்கும். சாயந்தரத்துல பெரிய சத்தமா இருக்கும். ஏன்னு சொன்னா எல்லா காக்கா அங்க அதே மாதிரி மார்னிங் எந்திக்கும் பொழுதும் அதே போல ரொம்ப ஏர்லியாவே ஒரு 4:30க்குலாம் அந்த சவுண்டு கேட்கும். அது எங்க பாப்பீங்கன்னு சொன்னா, கிராமங்கள்ல பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா பட்டணத்துல அந்த மாதிரியான பெரிய பெரிய மரங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அதை கேட்டிருக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க ஒரு நாளுக்கு என்ன செய்யுங்க, ஒரு கிராம பக்கம் போயிட்டு தங்கி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டோடைய அதிசயமான கரத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா அதே போல இந்த விவசாயிக்கு என்னன்னு சொன்னா, இந்த காகங்கள் கத்துறது என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம், ஒரு நிம்மதியா தூங்க முடியல, இந்த காகங்கள் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப என்ன செஞ்சார், ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சில நேரத்துல ரொம்ப கோபம் கூட அவருக்கு வரும், ரொம்ப நொந்துக்குருவாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவருடைய வயலுக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்தா இந்த சத்தம் இருந்தாலும் கூட தன் வயலுக்கு செல்லும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னு சொன்னா அவர் நினைச்சபடி என்ன செய்யும், அந்த நெற்கதிர்கள்லாம் விளைஞ்சிட்டு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் என்ன செய்ய போறேன், நான் பெரிய அறுவடையை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் திருப்பி தூங்குறாங்க. திருப்பி எந்திச்சு என்ன செய்யறாரு, தன்னுடைய வயலுக்கு போறாங்க. அப்படி தன்னுடைய வயலுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்துச்சு. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா, வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளி தெரியும்ல, அழகா அந்த பயிரெல்லாம் என்ன செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அது என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா 1 2 3 அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், பிடிச்சோ அல்லது நான் ஏதாவது ஒரு முயற்சிகளை நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு ரொம்ப சோகத்தோடு இருந்தா, அங்க அந்த வழியா பறந்து வந்த ஒரு காகம் அவரு அந்த விவசாயியை பார்த்து, இவர் வீட்டு இருக்க மரத்துல தான் நம்ம தங்குறோம், ஆனா அந்த விவசாயி இவ்வளோ கோவப்பட்டாலுமே அந்த காகங்களுக்கு ஆகாரங்கள்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பயிரெல்லாம் என்ன செஞ்சுவாரு, போட்டுட்டு தான் வருவாராம். அதனால அந்த நன்றியோட என்ன செய்யுது, ஏன் விவசாயி ரொம்ப சோகமா இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே கீழே இறங்கி பார்க்கும்போது வயல்ல என்ன இருக்கு, வெட்டுக்கிளிகள் இருக்கு. அப்போ ஒரு காக்கை என்ன திருப்பி அது கத்தி எல்லா காக்கா என்ன செஞ்சாங்களாம், அந்த வெட்டுக்கிளி எல்லாம் ஒன்று ஒன்றா என்ன செஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருட்டாங்களாம். அப்போ அப்படின்னு பார்த்தா அந்த வெட்டுக்கிளி எல்லாமே என்ன செஞ்சிருச்சா, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாசித்து ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் நம்மை கைவிட முடியாது. நினைச்சு பாருங்க, அந்த காக்காக்கு என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர், அந்த விவசாயி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் போஷித்து இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சு அந்த காகங்கள்லாம் அந்த விவசாயிக்கு உதவி பண்ணுச்சான். பாத்தீங்களா, இந்த செய்தி என்ன கேட்கிற நீங்க நானும், நம்ம படைத்த ஆண்டவர், அந்த காகத்தை படைத்த ஆண்டவர், அந்த விவசாயியை படைத்த ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல அன்பா இருப்பாரு.
அவர் நம்மை என்ன செய்ய மாட்டாராம், ஒரு நாளும் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அதனால் நம்ம நோக்கி இருக்கிற பிரச்சனை பெரிய வெட்டுக்கிளி போல நிறைய சூழ்ந்திருந்தாலும், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை தேவையில்லை. அவர் என்ன செய்வாராம், காகங்களை எப்படி அந்த விவசாயிக்கு உதவியோ அதே போல ஆண்டவர் நமக்கு உதவ வல்லவராக இருக்கிறார். அப்படி வல்லமையாய் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனை நீங்க பற்றி கொள்ள விருப்பமா இருக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள பரலோக தந்தையே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே, ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த நாளிலும் கூட அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு உடைய பாத்துல வருகிறோம் சாமி. நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு அல்லது எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களுக்கு தண்டனை தராதபடிக்கு மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. மீண்டும் பாவத்துக்குள்ளே நாங்கள் ஜீவனம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களை யோசித்து ஆண்டவரே நாங்கள் வேதனை படாதபடிக்கு தகப்பனே, எங்கள் வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட எங்களுடைய வாழ்நாட்களை கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தீய பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. போதைப் பொருட்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க மீட்டு கொள்ளுங்க கர்த்தாவே. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல ஆண்டவரே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.